வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சிடும். ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? எல்லாம் சாப்பிட்ற விஷயம் தாங்க, நல்ல விஷயம்தான். இன்னைக்கு காலையில் சுக்கரம்பாளையம் அப்படின்னு அழைக்கக்கூடிய சுப்பிரமணியம் பாளையத்தில் எஸ்எம்ஆர் திருமண மண்டபத்தில் நண்பரோட மகள் கல்யாணத்துக்காக போயிருந்தேன். போன உடனே வாங்க வாங்க சாப்பிடுங்க நாங்கள் முதல்ல அதான் சொன்னாங்க. உட்காந்தாச்சு, இலையை போட்டாங்க, வரிசையாக ஸ்வீட்டில் இருந்து இட்லி அது இதுன்னு வச்சுட்டே வந்தாங்க. ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று சுமாராக இருக்கும், ஒன்று மீடியமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்வீட்டில் ஆரம்பிச்சு கடைசியாக உப்மா தயிர் சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே அவ்வளோ அருமையான டேஸ்ட், பிரமாதமாக இருந்தது. வயிற்றுல இடம் இருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காரு. வயிற்றுல இடம் இருக்குன்னு ரொப்பிடாத, அப்புறம் சுகரும் எனக்கும் இடம் இருக்குன்னு அது சொயின்னு ஏறிடும்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்க போனாலும் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நிதானம் தான். இன்னைக்கு அந்த நிதானத்தை கொஞ்சம் மீறிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பொண்ணு வீட்டுக்காரனை தவிர கேட்டரிங் யாருன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அருமையா இருந்தது. சர்வீஸ் பண்ற முறையாகட்டும், உணவுப் பொருளுடைய ருசியாகட்டும், வைக்கக்கூடிய அளவு அழகா, கொஞ்சம் கொஞ்சமா சாம்பார் சட்னியும் வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே இல்லைன்னு இல்லை, கண்டுக்காம போறதும் இல்லை. ரொம்ப அருமையா கவனிச்சுட்டாங்க. அப்புறம் தான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு யாரையா இந்த கேட்டரர் அவங்களுடைய விசிட்டிங் கார்டை வாங்கினேன். நீங்களே பாருங்களேன், ஃபேமஸ் கேட்டரிங்னு பேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளாக வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்திருக்காங்க. எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும், மாணவனும் மாணவியும் தொழில் முனைவோரும் யூகிச்சு அறிகிற மாதிரி நாம் ஒரு காலத்தில் ஃபேமஸ் கேட்டராக மாறுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் தொழில் மேல இருக்க பக்தியிலையும் அடுப்புல உல வைக்க முன்னாடி, அடுப்பை பற்ற வைக்க முன்னாடியே, ஆண்டவா இன்னைக்கு விருந்துல வர்றவங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவங்க வயிறு நிறையதோ இல்லையோ மனசு நிறையணும், நம்மளை கான்ட்ராக்ட் பண்ணி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணவங்க மனசு குளிரணும், சாப்பிட்டவங்க அவங்க கிட்ட போய் சொல்லணும், நல்லா இருந்ததுங்க, பிரமாதமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி பல விஷயங்களை யார் ஒருவர் முன்கூட்டியே யோசிச்சு ஒரு பிரார்த்தனை மாதிரியே பண்ணி அந்த சமையலை தொடங்குறாங்களோ அது வெற்றி பெறும். அந்த டெக்னிக்கை இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஃபேமஸ் கேட்டரிங்க்கு இந்த இடத்துல சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு முறை இருக்கு. அது உங்களால் செய்யப்பட்ட உணவு என்னுடைய நாவை தழுவி என்னுடைய வயிற்றுக்குள் சென்று என் மனதிலே வந்து அருமை என்று சொல்ல வைத்தது. அதான் உண்மை. ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. யாருக்காகவும் உங்களுடைய தரத்திலேயோ ருசியிலையோ தயவு செய்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி யாராவது கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தான், சரிங்களா? அதனால இந்த பந்தி, இன்றைய காலை உணவு விருந்து கண்டிப்பா 10-11 அல்ல, இது 1+10 என்று சொல்லக்கூடிய முதன்மையில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பெண் பெறும் அந்த உணவு. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், யாருமே பசியோட பட்னியும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.